सबको जय मसीह की। आज इस संदेश के लिए आप सब बहुत प्यार से हृदय के साथ आए हैं। परमेश्वर आप सबों को तृप्त करके भेजने के लिए मैं विनती करता हूँ। இன்று ஆண்டவருடைய வார்த்தைக்காக தாகத்தோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் திருப்தியாக்கி அனுப்புவார் என்று நான் ஆண்டவரிடத்தில் வேண்டுகிறேன். अनेक दिन को बाद फिर से एक बार इस कलीसिया में संदेश देने के लिए परमेश्वर ने अनुग्रह दिया, इसलिए मैं परमेश्वर का धन्यवाद देता हूँ। அநேக நாட்களுக்கு பின்பாக இந்த இடத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். आप गली में क्रिकेट खेल सकते हैं या कहीं भी क्रिकेट खेल सकते हैं, लेकिन लार्ड्स मैदान में क्रिकेट खेलना थोड़ा सा दिक्कत होता है. நீங்க தெருக்கல்ல கிரிக்கெட் விளையாடலாம், இல்லை எங்கனாலும் கிரிக்கெட் விளையாடலாம். ஆனால் மிகப்பெரிய மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடுறது கொஞ்சம் கடினமான காரியம். जो लार्ड्स मैदान है जहाँ क्रिकेट उत्पन्न होता है, उत्पन्न होकर पूरा देश में जो छाया था, वैसा ही सिकरिया चर्च में आप कहीं भी संदेश दे दीजिए, लेकिन सिकरिया चर्च में संदेश देने के लिए थोड़ा सा कई प्रकार की तैयारियां होना पड़ता है. அந்த லாஸ்ட் மைதானத்தில் தான் கிரிக்கெட் உருவாகி அநேக தேசத்திற்கு போனது. அதே போல தான் நீங்கள் எங்கே வேணாலும் போய் பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் இந்த சிக்கரியா இடத்துல பிரசங்கம் பண்ணுறது வந்து கொஞ்சம் கடினமான காரியம். पता नहीं कल रात में सोया कि नहीं सोया, पता नहीं चला हमको. நேற்று நான் தூங்கலையானே கூட எனக்கு தெரியாது. जब कभी मैं जिंदा ही मतलब ऐसे जहले रहा था कि क्या बताऊं जा करके. நான் என்ன சொல்லலாம் என்று நான் யோசித்து கொண்டே இருந்தேன். फिर भी मैं परमेश्वर हमें हिम्मत दिया, जो शब्द परमेश्वर ने बताया उसको आप लोगों के बीच में रखने के लिए. திரும்பவும் கூட ஆண்டவர் என்னை பலப்படுத்தி எனக்கு தைரியத்தை கொடுத்தார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு நான் அறிவிப்பதற்காக. आज हम इस वचन के आधार पर हम संदेश को प्रसन्न करेंगे. இன்றைக்கும் கூட இந்த வசனத்தின் அடிப்படையில் இருந்து ஆண்டவருடைய வசனத்தை भजन संहिता தியானிப்போம். 29वां अध्याय का 4 वचन. சங்கீதம் 29ஆம் சங்கீதம் 4வது வசனம். भजन संहिता 29 का 4. சங்கீதம் 29:4. यहोवा की वाणी शक्तिशाली है, यहोवा की वाणी प्रतापमय है. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. परमेश्वर का इस शब्द के बारे में, यानी परमेश्वर का इस वाणी या परमेश्वर की जो आवाज है, इसके बारे में आज हम लोग थोड़ा देर अध्ययन करने जा रहे हैं. நாம் இன்றைக்கு கர்த்தருடைய சத்தம் அல்லது கர்த்தருடைய துணி எச்சரிப்பை குறித்து நாம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். आजकल हम लोग कई प्रकार की आवाज को रोज प्रतिदिन प्रति मिनट प्रति सेकंड सुनते रहते हैं. நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மணி நேரமும் நாம் अनेक விதமான சத்தங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். कई प्रकार की आवाज हमारे कानों में गूंजता है. अनेक விதமான சத்தங்கள் நம்முடைய காதுகளுக்குள்ளாக கடந்து செல்கிறது. सारे शब्द तो अच्छा शब्द भी नहीं होते हैं. எல்லா வார்த்தைகளும் எல்லா சத்தங்களும் நல்ல சத்தங்கள் அல்ல. कई लोग की जो चिल्लाहट को सुनाई पड़ता है. अनेक ஜனங்களுடைய கூக்குரலை நாம் கேட்க வேண்டியதா कभी இருக்கிறது. अच्छे जो गीतों को हम लोग सुनते हैं, சில நேரங்களில் நல்ல நல்ல பாடல்களையும் நாம் கேட்க வேண்டியதா இருக்கிறது. कभी हम अच्छे वचनों को भी सुनते हैं. சில நேரங்களில் நல்ல நல்ல வார்த்தைகளையும் நாம் கேட்கிறோம். कभी गाली को भी सुनना पड़ता है. சில நேரங்களில் யாராவது திட்டுறதையும் நாம் கேட்க வேண்டியதா இருக்கிறது. ये सब हमारा प्रतिदिन की जीवन की एक हिस्सा हो गया. இது ஒவ்வொரு நாளுக்கும் நாம் நடக்கிற காரியமாக இது மாறி போனது. लेकिन इसके बीच में हम परमेश्वर का वाणी को कैसा सुनते हैं या सुन पाते हैं, यही आज का प्रश्न है. ஆனால் இன்றைக்குரிய கேள்வி என்னவென்று சொன்னால், இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறோமா, நம்மால் கேட்க முடிகிறதா என்பதுதான். आजकल शहर से हम लोग थोड़ा सा हट करके है, इसलिए हम लोग गाड़ी घोड़ा की आवाज थोड़ा कम सुनाई पड़ता है. நாம் பட்டணத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கறனால நமக்கு வண்டி வாகனங்களுக்குரிய அதிகமான சத்தம் நமக்கு இல்ல. आप अगर रात के समय में अपना छत के ऊपर जाएंगे, इस डैम से जो है पानी के जो आवाज बहुत गरजता है. நீங்க நைட் நேரத்துல உங்களோட மாடிக்கு போனீங்க அப்படின்னா அந்த டேம்ல இருந்து தண்ணி விழுகிற சத்தம் வந்து நல்லா கேட்கும். इसी प्रकार कई प्रकार की वाणी के बीच में, आवाजों के बीच में हम अगर परमेश्वर का वाणी को भी पहचान पाते हैं, இப்படியாக अनेक விதமான சத்தங்களின் மத்தியிலும் கூட நாம் ஆண்டவருடைய சத்தத்தை நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், हम विजय जीवन जी रहे हैं. நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோம் என்று அர்த்தம். आजकल कई लोग उसके लिए इंतजार भी नहीं करते हैं. ஆனால் இன்றைய நாட்களில் अनेகர் அதற்காக காத்திருப்பது இல்லை. परमेश्वर का आवाज ठीक है, जो बाइबल खोलो, जो आ गया है चलो, या व्हाट्सएप खोलो, प्रतिदिन सब लोगों का व्हाट्सएप में तो कई प्रकार के वचन, कई लोग सब ग्रुप में हम लोग शामिल, आप चाहें ना चाहें आपको जोड़ा जाता है और वचन आपको भेजते रहते हैं.
இன்றைய நாட்களிலே ஆண்டவருடைய வசனத்தை குறித்து அவ்வளவாக அநேகர் இல்லை. வேதத்தை எப்படியாவது திறப்போம், ஏதாவது ஒரு வசனம் வரும், அல்லதுனா வாட்ஸ்அப்பை திறப்போம், ஏதாவது ஒரு வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒரு மெசேஜ் வரும். ஏன்னா ஏதாவது யாராவது நாம ஏதாவது ஒரு குரூப்ல இருந்து ஏதாவது ஒரு விதத்தில் வசனத்தை எங்கேயாவது நமக்கு சொல்லிடுறாங்க. उससे हम संतुष्ट हो जाते हैं, அதுல நம்ம திருப்தி அடைந்து விடுகிறோம். लेकिन परमेश्वर का वाणी प्रतिदिन हमारे लिए एक नया नया शब्दों को, नया नया बातों को प्रतिदिन हमें दिखाता सिखाता है. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய சத்தமானது ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. आज हम लोग देखेंगे बाइबल से परमेश्वर का आवाज को सुनने वाले कई भक्तों को बारे में हम लोग देखेंगे. वो उनके जीवन में क्या क्या जो बातों को ले आया करके हम लोग देखेंगे. இன்றைக்கும் கூட வேதாகமத்திலிருந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட தேவ மனிதர்களையும் அவருடைய வாழ்க்கையில அந்த சத்தங்கள் எப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்தது என்ற கூறிய காரியத்தையும் நாம் பார்க்க இருக்கிறோம். हम पहला मनुष्य आदम के बारे में हम लोग जानते हैं. நாம் முதல் மனிதனாகிய ஆதாமை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறோம். हम जवान लोग के मीटिंग में जाते हैं तो कई बार प्रश्न पूछते हैं, क्या आदम ही पहला मनुष्य करके आप मानते हो? நாங்கள் வாலிபர்கள் கூட்டத்திற்கு அதிகமாக போகும் பொழுது எல்லா வாலிபர் கூட்டங்களிலும் நாங்கள் ஒரு கேள்வியை கேட்போம், ஆதாம் தான் முதல் மனிதன் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று நாங்கள் கேட்போம். क्योंकि आजकल का साइंस तो बहुत डेवलप हो गया है. ஏனென்று சொன்னால் இன்றைக்குரிய அறிவியலானது அதிகமாக முன்னேற்றத்திற்குள்ளாக கடந்து हमारे बच्चे போய்விட்டது. भी बहुत पढ़ लिख के बहुत माहिर हो गए हैं. நம்முடைய பிள்ளைகளும் கூட அதிகமான காரியங்களை தெரிந்தவர்களாக தேறினவர்களாக மாறி போனார்கள். क्या आदम ही प्रथम मनुष्य? ஆதாம் தான் அந்த முதலாவது மனிதனா? हालेलुया. அல்லேலூயா. कितने लोग हाँ मानते हैं? हालेलुया बोलिए. எத்தனை பேர் அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா சொல்லுங்கள். अरे भैया कोड़ियों रहे तो जल्दी कदम तो आगे बढ़ाइए करके कह रहे होंगे आप. நீங்க சிலர் ஒருவேளை இப்படியா சொல்லலாம், என்ன இருந்தா நீங்க சொல்லிட்டு சீக்கிரமா முடிங்க அப்படின்னு சொல்லி. हाँ ठीक है, जल्दी जल्दी खत्म करेंगे ना. நான் சீக்கிரத்துல முடிச்சிருவேன். ठीक है, ये आदम परमेश्वर बनाया जरूर, परमेश्वर के साथ बहुत अच्छा से संगति कर रहा था. ஆதாமை ஆண்டவர் உருவாக்கினார் உண்மைதான், ஆண்டவரோடு கூட அதிகமாக நெருக்கத்தில் இருந்தார் உண்மைதான். उसके लिए एक जोड़ा को भी परमेश्वर ने बनाया, हवा को भी बनाया परमेश्वर. அவனுக்காக ஒரு துணையும் ஏவாளையும் ஆண்டவர் உருவாக்கினார். वे उस बगीचा में प्रतिदिन घुमा फिरा करते थे, संगति में थे. ஒவ்வொரு நாட்களும் அந்த தோட்டத்திலே அவர்கள் உலாவிக் கொண்டிருந்தார்கள், ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டிருந்தார்கள். परमेश्वर का वाणी को वो पहचानता था. ஆண்டவருடைய சத்தத்தை அவர்கள் தெளிவாக அறிந்திருந்தார்கள். लेकिन अब पढ़ेंगे उत्पत्ति 3 अध्याय का. இப்போது நாம் வாசிக்கலாம் ஆதியாகமம் 3வது அதிகாரம், वो 8 और 9 वचन को पढ़ेंगे. 8வது வசனம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். तब यहोवा परमेश्वर जो दिन के ठंडे समय वाटिका में फिरता था का शब्द उनको सुनाई दिया. तब आदम और उसकी पत्नी वाटिका के वृक्षों के बीच यहोवा परमेश्वर से छिप गए. तब यहोवा परमेश्वर ने पुकार कर आदम से पूछा, तू कहाँ है? பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ए आदम तू कहाँ है? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ए आदम तू कहाँ है? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? क्यों परमेश्वर को इस शब्द को आदम को सुनाना पड़ गया? ஏன் ஆதாமை பார்த்து இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்ல வேண்டியதாயிற்று? आज कई लोगों को जीवन में परमेश्वर नहीं होने के चलते परमेश्वर कई लोगों का ऐसे ही खोज रहे हैं, बेटा कहाँ है, बेटी कहाँ है तुम? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இல்லாததினாலே ஆண்டவர் அவர்களை என் மகனே நீ என் மகளே நீ எங்கே இருக்கிறாய் என்று தேட வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போய்விட்டார். एक उद्धार के बारे में परमेश्वर उद्धार देने के चक्कर में परमेश्वर यहाँ पर घूमता फिरता नजर आ रहा है. இங்கே ஆண்டவர் ரட்சிப்பை கொடுப்பதற்காக அவர் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. यहाँ पर आदम के जीवन में हम देखते हैं, இங்கே நாம் ஆதாமினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். परमेश्वर के साथ अच्छा जीवन बिताने वाला एक मनुष्य अभी परमेश्वर से दूर हो गया. தேவனோடு கூட நல்ல உறவில் இருந்த ஒரு மனிதன் இப்பொழுது தேவனை விட்டு தூரமாக கடந்து போனான். अपना उद्धार को वो खो बैठा. அவர் தன்னுடைய ரட்சிப்பை இழந்து போனான். परमेश्वर के साथ जो संगति था उसको तोड़ दिया. அவன் ஆண்டவரோடு கூட இருந்த அந்த உறவை அவன் உடைத்து விட்டான். लेकिन परमेश्वर खोज करके आने वाला परमेश्वर ஆனால் ஆண்டவர் அவனை தேடி வருகிறவராக காணப்பட்டார். दंड देने के लिए नहीं, அங்க தண்டிப்பதற்காக அல்ல, उसे फिर से बनाने के लिए. அவனை திரும்பவும் உருவாக்குவதற்காக. इस सिकरिया के इस बगीचा में भी कई लोग पाए जाते हैं. இந்த சிக்கரியா தோட்டத்திலும் கூட अनेक பேர் இருக்கலாம்.
कई लोग परमेश्वर से छिपे रहते हैं, ஆண்டவரிடத்தில் அநேகர் மறைந்தும் இருக்கலாம். परमेश्वर का आवाज को सुनने के लिए पसंद नहीं करते हैं, ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக எல்லாம் இருக்கலாம். खास तौर से जवान लोग குறிப்பாக வாலிபர்கள் ये परमेश्वर का आवाज के लिए अपने कानों को बंद करने के लिए अपने मतलब तत्पर रहते हैं। ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு தன்னுடைய காதுகளை அடைக்கிற இடத்துல இருக்கலாம். क्यों? ஏன்? परमेश्वर के योग्य क्रिया जीवन में नहीं होने के चलते। நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமான கிரியைகள் आज வெளிப்படாததாலே हम पहले पॉइंट के रूप में उद्धार देने के लिए परमेश्वर का उस वाणी, முதலாவதாக இன்றைக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுப்பதற்காக நம்மை அழைக்கிறார். அவருடைய சத்தம் நம்மிடத்தில் வருகிறது என்பதை उनकी குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். आवाज जो है हमें उद्धार की ओर आकर्षित करने के लिए बुलाता है। அவருடைய சத்தமானது நம்மை ரட்சிப்புக்கு நேராக நம்மை நடத்துவதற்காக அங்கே நம்மிடத்தில் கடந்து வருகிறதா இருக்கிறது. प्रतिदिन परमेश्वर इंतजार करते रहता है। ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம் காத்து கொண்டே இருக்கிறார். वालिबर जवानों के लिए வாலிபர்களுக்காக, और बड़े लोगों के लिए பெரியவர்களுக்காக, और जो बच्चों के लिए, சிறுவர்களுக்காகவும் கூட यहाँ हमारा क्रिया परमेश्वर को उत्तम, परमेश्वर के नजर में भावता हुआ होना चाहिए। நம்முடைய கிரியைகள் ஆண்டவருக்கு முன்பாக பிரசன்ன யோக்கியமானதாக இருக்க வேண்டும். 10वां वचन को पढ़ेंगे। 10வது வசனத்தை மீண்டுமாக படிக்கலாம். उसने कहा, मैं तेरा शब्द बारी में सुनकर डर गया, क्योंकि मैं नंगा था इसलिए छिप गया। அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை கேட்ட தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். यहाँ एक नंगापन उन लोग दिखाई देने के चलते वे जाकर के छिप बैठे हैं। இங்கே அவர்கள் நிர்வாணம் வெளிப்பட்டபடினாலே அவர்கள் போய் ஒளிந்து கொண்டார்கள். आजकल जवान लोग या बड़े लोग भी अपना क्रिया परमेश्वर के उत्तम, परमेश्वर के नज़र में ठीक नहीं होने के चलते कई लोग प्रार्थना के जीवन को छोड़ देते हैं, बाइबल अध्ययन करने के बातों को छोड़ देते हैं। இன்றைக்கு வாலிபர்களும் பெரியவர்களும் கூட அவருடைய கிரியைகள் ஆண்டவருக்கு முன்பாக யோக்கியமானதா இல்லாத காரணத்தினாலே அவர்கள் ஜெபம் வாழ்க்கை மற்றும் ஆண்டவருடைய சந்நிதியிலிருந்து ஒளிந்து கொண்ட நிலைமையில் இருக்கிறார்கள். आज परमेश्वर आपके आवाज से बुलाता है। இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய சத்தத்தினாலே உங்களை அழைக்கிறார். जक्कई नाम करके एक चुंगी लेने वाला के बारे में हम लोग पढ़ते हैं। சகேயு என்று சொல்லப்படுகிற அந்த வரி வசூலிக்கிறவரை குறித்து நாம் படித்திருக்கிறோம். लूका लिखित सुसमाचार 19वां अध्याय में हम लोग पढ़ते हैं। லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 19வது அதிகாரத்திலே நாம் அதை படித்திருக்கிறோம். उसकी जीवन परमेश्वर के योग्य जीवन नहीं था। அவனுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையா இல்லை. वो जाकर के लेकिन परमेश्वर से प्रेम करता है। ஆனால் ஆண்டவனை அவன் நேசித்தான். परमेश्वर को देखने के लिए वो चाहता था, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு அவன் விரும்பினான். लेकिन उसका काम से कोई लेना देना, मतलब परमेश्वर के लिए अपने जीवन को सौंपने के लिए वो तैयार नहीं था। ஆனால் அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதற்கு அவன் ஆயத்தமாக இல்லை. लेकिन यीशु मसीह ये जक्कई उत्तर आ करके कहा, ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து, சகைவே நீ கீழே இறங்கி வா என்று சொன்னார். आज हम सब बहुत पहुंच गए हैं, हम बहुत सब कुछ जानते हैं। நாம் இன்றைக்கு அநேக ஒரு தூரத்தை நாம் கடந்து போய்விட்டோம். हम पहुंचा हुआ फकीर हो जाते हैं। நாம் எல்லாம் அறிந்த ஞானிகளாய் இருக்கிறோம். हम सब कुछ जानते हैं, நமக்கு எல்லாம் தெரியும். हमको मोबाइल चलाने आता है, நமக்கு நல்ல மொபைல் யூஸ் பண்ண தெரியும். हमको कंप्यूटर चलाने आता है, கம்ப்யூட்டர் நல்லா யூஸ் பண்ண தெரியும். हमको इस छोर से उस छोर के सारे संसार की सारे बात हमें ख्याल है। நம்ம இந்த உலகத்துல இருந்து அந்த உலகத்துல அந்த கடைசி வரைக்கும் எல்லாத்து மேலயும் கவனம் இருக்குது நமக்கு. लेकिन परमेश्वर के साथ आज हमारा रिश्ता क्या है? இன்றைக்கு ஆண்டவரோடு கூட உள்ள உறவிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? परमेश्वर आज पुकारता है, ये आदम तू कहाँ है? இன்றைக்கு ஆண்டவர் இப்படியாக அழைக்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? हे जवान तू कहाँ है? ஏ வாலிபனே நீ எங்கே இருக்கிறாய்? हे जक्कई तू उतर के आ। சகைவே நீ கீழே இறங்கி வா. मैं आज तुम्हें उधार देना चाहता हूँ। நான் இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு கொடுக்க விரும்புகிறேன். आज मैं तुम्हें बेटा और बेटी के रूप में ग्रहण करना चाहता हूँ। இன்றைக்கு நான் உன்னை மகனாக மகளாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். क्या हम उसे सुनेंगे? நாம் இந்த சத்தத்தை கேட்போமா? क्या रुकावट रहता है? என்ன தடை இருக்கிறது? हृदय रूपी दरवाजा को परमेश्वर खटखटा रहे உங்கள் हैं। இருதயத்தின் வாசலை ஆண்டவர் தட்டுகிறார். प्रेरितों को 3:10, प्रकाशित वाक्य 3:10 में लिखा है, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் देख எழுதப்பட்டிருக்கிறது, मैं तेरे दरवाजा को मैं खटखटा रहा हूँ, நான் உன்னுடைய இருதயத்தின் கதவை நின்று தட்டுகிறேன். कोई आवाज सुने, யாராவது என் சத்தத்தை கேட்டு आखिर दरवाजा को खोले, அவர்கள் கதவை திறந்தால் मैं प्रवेश करूंगा। நான் அவர்களிடத்திலே பிரவேசிப்பேன். हमारा प्यारे जवान बच्चे, எனக்கு பிரியமான என்னுடைய வாலிப சகோதரர்களே, यहाँ पर
लिखा है परमेश्वर प्रवेश करने के लिए चाहते हैं, இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் பிரவேசிக்கிறதற்கு விரும்புகிறார். आपके साथ भोजन करना चाहते हैं. அவர் உங்களோடு கூட அமர்ந்து உங்களுக்கு கூட போஜனம் பண்ண விரும்புகிறார். मैं कल देखूंगा, 10वां क्लास पार करके फिर मैं देख लूंगा, நான் நாளை பார்த்துக் கொள்வேன். 10ஆம் வகுப்பு முடிந்தது பின்பாக நான் பார்த்துக் கொள்வேன். 12वां की बात देख लूंगा, நான் 12ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் நான் பார்த்துக் கொள்வேன். और कॉलेज में जाके देख लूंगा. இல்லைன்னா காலேஜ் போய் நான் பார்த்துக்கிறேன். नहीं, இல்லை, आज उद्धार के दिन है. இன்றைக்கு ரட்சிப்புக்குரிய நாள். आज आप मन फिराएंगे, இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புவீர்கள் என்று अपने சொன்னால், पाप से क्षमा प्राप्त करेंगे, உங்களுடைய பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னால், स्वर्गराज आनंद होगा. அந்த பரலோக ராஜ்யம் சந்தோஷமாய் இருக்கும். अगला जो पहले वाणी हम लोग देखे थे, परमेश्वर की जो उद्धार के लिए हम लोग देखे थे, முதலாவது ஆண்டவருடைய சத்தம் அந்த ரட்சிப்புக்குரிய அழைப்பாய் இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். दूसरा बात विश्वास के बारे में हम लोग देखेंगे. இரண்டாவது விசுவாசத்தை குறித்து நாம் பார்ப்போம். हम सब जानते हैं, मैं अब्राहम के बारे में आप बात करने जा रहे हैं. நான் நீங்க எல்லாரும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் ஆபிரகாமை குறித்து பேச போகிறேன் என்று சொல்லி. उत्पत्ति 12वां अध्याय ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 से 4 तक अगर हम पढ़ेंगे, 1 முதல் 4 வசனங்களை நாம் படித்தோம் என்று சொன்னால், उत्पत्ति 12वां अध्याय 1 से 4 तक पढ़ेंगे. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 12வது அதிகாரம் 1 முதல் 4 வசனம். यहोवा ने अब्राम से कहा, अपने देश और अपने कुटुंबियों और अपने पिता को घर को छोड़कर उस देश में चला जा जो मैं तुझे दिखाऊंगा, और मैं तुझसे एक बड़ी जाति बनाऊंगा और तुझे आशीष दूंगा और तेरा नाम महान करूंगा और तू आशीष का मूल्य होगा. जो तुझे आशीर्वाद दे उन्हें मैं आशीष दूंगा, और जो तुझे कोसे उससे मैं श्राप दूंगा, और भूमंडल के सारे कुल तेरे द्वारा आशीष पाएंगे. यहोवा के इस वचन के अनुसार अब्राम चला और लोत भी उसके संग चला. और जब अब्राहम हरान देश से निकला उस समय वह 75 वर्ष का. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடே கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். यहाँ पर हम लोग देखते हैं एक विश्वास यात्रा यहाँ पर शुरू हो रहा है. இங்கே நாம் பார்க்கிறோம், இங்க ஒரு விசுவாச பிரயாணமானது இங்கே ஆரம்பிக்கப்படுகிறது. यहाँ हम सब जाना माना बहुत कई बार प्रचार में सुना हुआ, और जो है हम प्रचार किए भी होंगे इस वचनों के ऊपर. இங்கே இந்த வசனத்தை நாம் अनेक முறை கேட்டு இருக்கிறோம், படித்திருக்கிறோம், நான் பிரசங்கமும் கூட பண்ணியிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வசனம். यहाँ पर देखते हैं एक 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 ऐसा एक आदमी है, अपना मौज मस्ती से जो जीवन जी रहा है, अचानक परमेश्वर का वाणी उनको उन तक पहुंच रहा है. இங்கே இப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் திடீரென்று ஆண்டவருடைய கர்த்தருடைய சத்தம் கடந்து வருகிறது. जहां मैं दिखाऊंगा वहां जाओ. நான் உனக்கு எங்க காண்பிக்கிறேனோ அங்கே போ. वो भी ऐसे ही मान करके चल बैठता है. அவரும் அப்படியே அதை கீழ்ப்படிந்தவராக கிளம்ப ஆரம்பித்தார். लेकिन यहाँ पर बात यह है, उसके पास संतान है ये नहीं है, लेकिन परमेश्वर कह रहे हैं तुम बहुत बड़ा हो जाओगे. இங்கே காரியம் இதுதான், அவரிடத்திலே பிள்ளைகளே இல்லை, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பெரிய ஜாதியாவா என்று சொல்லுகிறார். क्या विश्वास करने के लिए हम तैयार रहते हैं? நாம் விசுவாசிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா என்ன? अगर विलम्ब होता तब पर भी हम विश्वास में बने रहते हैं. காலங்கள் கடந்து சென்ற போதும் கூட, தாமதமான போதும் கூட நாம் விசுவாசிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா? कई लोग थक जाते हैं, அநேகர் சோர்ந்து போகிறார்கள். कई लोग बुलावा पा करके आते हैं, அநேகர் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வருகிறார்கள். लेकिन जो परिस्थितियों को देखते हैं और वातावरण को देखते हैं, ஆனால் அநேகர் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, और सारे प्रकार की जो उनकी जो अनुकूल जो बातें नहीं होती है, அவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் கடந்து வராத பொழுது फिर गया चेन्नई. அவர்கள் கயா சென்னையை பார்க்கிறார்கள். प्यारों, आज परमेश्वर जिसको बुलाया है उसको महिमा भी दिया है. ஆண்டவர் யாரை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். उन्हें कभी छोड़ता नहीं है, त्यागता नहीं है. அவர்களை ஒருபோதும் அவர் கைவிடுகிறது தேவன் இல்லை. वो जो हम लोग उस वचन को और समझने के लिए रोमियो 4 अध्याय का 17 से अगर पढ़ेंगे, இன்னும் இந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்காக ரோமர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை 17 से अगर हम लोग पढ़ेंगे, थोड़ा सा पढ़ेंगे. जैसा लिखा है, मैंने तुझे बहुत सी जातियों का पिता ठहराया है, उस परमेश्वर के सामने जिस पर उसने विश्वास किया,
और जो मरे हुओं को जिलाता है और जो बातें हैं नहीं उनका नाम ऐसा लेता है कि मानो वे हैं। उसने निराशा में भी आशा रखकर विश्वास किया, इसलिए कि इस वचन के अनुसार कि तेरा वंश ऐसा होगा, वह बहुत सी जातियों का पिता होगा। वह जो 100 वर्ष का था अपने मरे हुए शरीर और सारा के गर्भ की मरी हुई दशा जानकर भी विश्वास में निर्बल न हुआ और अविश्वासी होकर परमेश्वर की प्रतिज्ञा पर संदेह किया, पर विश्वास में दृढ़ होकर परमेश्वर की महिमा की और निश्चय जाना कि जिस बात की उसने प्रतिज्ञा की है वह उसे पूरा करने में भी सामर्थ है। इस कारण यह उसके लिए धार्मिकता गिना गया। பஸ் ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. यहाँ पर हम जानते हैं 17वां वचन साफ साफ बताता है परमेश्वर जब बुलाता है वहाँ कुछ हाइए नहीं रहता है। இங்கே 17வது வசனத்திலே நாம் தெளிவாக பார்க்கிறோம், ஆண்டவர் அங்கே அழைத்த போது அவனிடத்தில் ஒன்றுமே இல்லை. परमेश्वर किसी को भी बुलाता है। जब बड़े भैया को यहाँ पर बुलाया है तब यहाँ पर कुछ नहीं था। அங்கே ஆண்டவர் யாரை அழைக்கும் போதும் என்று சொன்னால் விசேஷமாக படையனை நீங்க அழைக்கும் பொழுது இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. आज जो 50 साल के बाद जो दिख रहा है ये सब उस समय में कुछ नहीं था। இந்த 50 ஆண்டுகளுக்கு பின்பாக இன்றைக்கு தென்படுகிற எந்த காரியங்களும் அன்று அன்னைக்கு இல்லை. लेकिन विश्वास करने वाले ही प्राप्त करते हैं। ஆனால் விசுவாசிக்கிறவர்கள் தான் சுதந்தரித்துக் கொள்கிறார்கள். जो विश्वास करते हैं और उसमें बने रहते हैं, उस दौड़ में बने रहते हैं, वे ही लोग प्राप्त करेंगे। யார் விசுவாசிக்கிறார்களோ அந்த ஓட்டத்திலே நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் சுதந்தரித்துக் கொள்கிறார்கள். क्या हम उस विश्वास में परमेश्वर को वाणी जो हमने सुना है उसमें बने हुए हैं अभी तक? நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த சத்தத்தை விசுவாசித்து அதிலே நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்கிறோமா? अगर डगमगा रहे हैं अभी அல்லது भी, நாம் கலக்கமடைந்து இருக்கிறோமா? फिर एक बार परमेश्वर आपको अपने वाणी से फिर एक बार आपको दृढ़ करने जा रहा है। ஆண்டவர் மீண்டும் ஒரு முறையாக தன்னுடைய சத்தத்தினாலே உங்களை உறுதிப்படுத்த விரும்புகிறார். बने रहो फल लाओगे, நீங்கள் நிலைத்திருங்கள் கனி கொடுப்பீர்கள். बने रहो फल लाओगे। நீ நிலைத்திரு அப்பொழுது கனி கொடுப்பாய். संसार की रीति में बच्चा होने का कोई संभावना नहीं है। இந்த உலக பிரகாரமான பார்வையிலே பார்க்கும் பொழுது பிள்ளை உருவாவதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை. फिर भी हमारा परमेश्वर जो हाइए नहीं है उसका हा करके बुलाने वाला परमेश्वर है। ஆனாலும் கூட இல்லாதவைகளை இருக்கிறவராக அழைக்கிறவர் நம்முடைய தேவன். उस परमेश्वर पर भरोसा रखने में कभी हम ढीला ना होंगे। நாம் அந்த ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிற காரியத்திலே ஒருபோதும் நாம் சோர்ந்து போக கூடாது. अभी अब्राहम के जीवन में बच्चा आ गया है, सब कुछ अच्छा से चल रहा है। இப்பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பிள்ளை வந்தது, எல்லாம் சரியாக கடந்து போய் கொண்டிருக்கிறது. अभी फिर एक बार परमेश्वर उसे जांच करके परखने के लिए चाह रहे हैं। இப்பொழுது கூட ஆண்டவர் மறுபடியுமாக அவரை சோதித்து பார்க்க ஆண்டவர் விரும்புகிறார். क्या परिचय आया भैया? அங்க என்ன நடந்தது? पढ़िएगा उत्पत्ति 22 का 1 वचन। इन बातों के पश्चात ऐसा हुआ कि परमेश्वर ने अब्राहम से यह कहकर उसकी परीक्षा की, हे अब्राहम। उसने कहा, देख मैं यहाँ हूँ। उसने कहा, अपने पुत्र को अर्थात अपने इकलौते पुत्र इसहाक को जिससे तू प्रेम रखता है संग लेकर मोरिया देश में चला जा और वहाँ उसको एक पहाड़ के ऊपर जो मैं तुझे बताऊँगा होम बलि करके चढ़ा। இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அதற்கு அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். यहाँ पर देखिएगा दूसरा वचन में हम लोग देखते हैं, இங்கே 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ऐसा ही नहीं कह रहा है कि तुम अपना बेटा को ले जाकर के बलि चढ़ाओ। அப்படியே சொல்லல உன் பையனை எடுத்துட்டு போய் நீ பலி செலுத்து அப்படின்னு சொல்லல. यहाँ क्या क्या लिख रहा है? ये इकलौते पुत्र
அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவன் உன்னுடைய புத்திரன், जिससे तू प्रेम रखता है, நீ யாரிடத்திலே நீ பிரியம் வைத்திருக்கிறாயோ, तुम्हारा एकलौता पुत्र है जिससे तुम बहुत प्रसन्न है, உனக்காக ஒரே புத்திரனாக இருக்கிறான், அவனிடத்திலே நீ அதிகமாக பிரியம் வைத்திருக்கிறாய், उसको ले जा करके क्या करो, बलि चढ़ाओ। அவனை எடுத்து கொண்டு போய் நீ வந்து பலி செலுத்து. बाइबल क्या बतलाती है? வேதம் என்ன சொல்லுகிறது? तुरंत वो अपना परिवार में मीटिंग बैठाया, அவன் உடனே குடும்பத்தில் இருக்கிற அவன் எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டான், अपना पत्नी को बुलाया, தன்னுடைய மனைவியை கூப்பிட்டான், नौकर नौकरानी सबको बुलाया, அங்க வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டான், रोना शुरू कर दिया। அங்க அழுக ஆரம்பிச்சிட்டான். अब ऐसा लिखा है, அப்படி எழுதப்பட்டிருக்கிறதா? ऐसा लिखा है, அப்படி எழுதப்பட்டிருக்கிறதா? कोई चर्चा नहीं, அங்க எந்த ஒரு அங்க பேச்சும் இல்லை, किसी से कुछ बताया नहीं, யாரிடத்திலும் எந்த காரியத்தையும் சொல்லவில்லை, अपना पत्नी को नहीं बताया, மனைவியினிடத்திலும் சொல்லவில்லை, अपना नौकर लोगों को नहीं बताया, தன்னுடைய வேலையாட்களிடத்திலும் சொல்லவில்லை, अपना बेटा को भी नहीं बताया। தன்னுடைய மகனிடத்திலும் சொல்லவில்லை. यही सैक्रिफाइस होता है। இதை தான் நாம் தியாகம் என்று சொல்லுகிறோம். यहाँ पर देखते हैं वो लेकर के चल दिया, இங்கே பார்க்கிறோம் அவரை அழைத்து கொண்டு போய் விட்டார். लिखा है अगले ही दिन वो शुरू कर दिया यात्रा, அங்க அடுத்த நாளே தன்னுடைய பிரயாணத்தை தொடங்கினார் என்று कोई சொல்லப்படுகிறது. डील डोल नहीं है, அங்க எந்த ஒரு காலதாமதமும் இல்லை. अरे कल वो काम है ये काम है, कुछ नहीं भैया। நாளைக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலைக்கு, அதெல்லாம் எதுவுமே இல்ல. अगर हमारा जीवन भी ऐसे होता है, जो प्राप्त करना है तो तुरंत चाहिए, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உடனே வேணும். अगर हमको अर्पण कुछ किसी चीज को करना है थोड़ा सा टाइम ले ले। நான் எதையாவது அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு கொஞ்சம் நேரம் வேணும். हालेलुया, அல்லேலூயா. जिंदे हैं, हालेलुया, वेरी गुड, ठीक है। तो मैं फिर एक बार बताना चाहता हूँ, अगर कुछ आशीष हमें चाहिए तो तुरंत, நான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன், நமக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் உடனே வேணும். लेकिन हमको परमेश्वर को किसी चीज को देना रहता है तब ஆனால் நான் ஆண்டவருக்கு எதையாவது நான் என்னுடைய வாழ்க்கையில் இருந்து செலுத்த வேண்டும் என்று சொன்னால் थोड़ा सा मेम साहब से थोड़ा सा चर्चा कर लेंगे, நான் கொஞ்சம் நிதானித்து கொஞ்சம் நான் மனைவிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன், ஒய்ஃப்ட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன், இல்லாட்டி பிள்ளைங்கிட்ட கேட்டுக்கிறேன், நான் என்னோட மனைவிட்ட என்னோட பிள்ளைகள்கிட்ட கேட்டுக்கிறேன். क्यों? ஏன்? परमेश्वर आपको वायदा दिया है, चल, ஆண்டவர் உன்னிடத்திலே சொன்னார் நீ போ என்று சொல்லி, आप चले, நீ போயிட்டீங்கன்னா तेरे वंश बहुत बड़ा होगा करके परमेश्वर बताया, आप मान लिए, அங்கே உன்னுடைய வம்சம் பெரிய ஜாதியாகும் என்று சொன்னார், நீ அதுக்கு கீழ்ப்படிந்தாய். लेकिन अभी परमेश्वर को देने के लिए कुछ आया है, ஆனால் இப்பொழுது ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒரு காரியம் வந்த பொழுது, अब्राहम तो चल दिया, लेकिन हम लोग अब्राहम जैसा नहीं बनते हैं कभी कभी, ஆபிரகாம் வந்து செய்து விட்டார், ஆனால் நம்ம ஆபிரகாமை போல செய்ய மாட்டோம். उसके लिए 40 दिन को उपवास करेंगे, அதற்காக 40 நாள் உபவாசம் இருப்போம், करेंगे कि नहीं? இல்லையா? आमावा. यहाँ टीवी में भाई लोग कई लोग आए हैं, क्या परमेश्वर बुलाया जल्दी तुरंत चल के आए? இங்கே டிவிஸ்ல அநேக பேர் வந்திருக்கிறாங்க, ஆண்டவர் அழைத்த உடனே வந்துட்டீங்களா? नहीं आए होंगे, இங்க வரவில்லை. कई दिन आप मुंबई गए होंगे, गुजरात गए होंगे, और कहीं दुनिया संसार सब देख लिए होंगे, मद्रास तक भी गए होंगे, सब कमा के ऐसा छेद वाला थैली में डाल डाल करके भर दिए हैं, तब थक करके आए। அநேக நாட்கள் இங்கே உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் போயிட்டு தமிழ்நாடு வரைக்கும் போயிட்டு எல்லாம் ஓட்டை உள்ள பாக்கெட்டில் சம்பாரிச்சு போட்டு போட்டு எல்லாம் சோர்ந்து போனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்திருக்கு. टीबीसी भाई लोग है ना, हालेलुया, क्योंकि हम लोग भी ऐसे ही, நாமளும் கூட அப்படித்தான். तो जो हम लोग जो किए हैं वही ना आप लोग भी करेंगे। நாங்க என்ன செய்யறோமோ அதை தானே நீங்களும் செஞ்சு. परमेश्वर बुलाता उस समय में आए होते तो क्या क्या हो जाता, लेकिन नहीं नहीं नहीं, हम घूम फिर करके आते हैं। நம்ம வந்து ஆண்டவர் அழைத்த உடனே வந்திருந்தாருன்னா என்னமோ நடந்திருக்கும், நம்ம அப்படி வரல, சுற்றி வளைச்சு காலத்தை காத்தால். लेकिन पौलुस कहता है, मैं खून और मांस और लहू के साथ कोई चर्चा नहीं किया। ஆனால் அங்கே அவர் தன் பவுல் வந்து சொல்லுகிறார், தன் யாரிடத்திலும் நான் எதையும் கேட்கவில்லை, मैं अपने जो पूर्वज लोग जो पहले जो प्रेरित थे उनके पास जाके मैं डिस्कस नहीं किया भैया, எனக்கு மூதாதையர் இருக்கிறார்கள் அவரிடத்துல போய் நான் எதுவும் கேட்கவில்லை. जो हमसे पहले ही जो प्रेरित बने, जो यीशु मसीह के जो चेले थे उनके पास मैं नहीं गया, எனக்கு முன்பாக சீசர்களா இருந்தவர்கள், எனக்கு முன்பாக இருந்தவர்கள் அவரிடத்துல நான் போய் எதையும் கேட்கல, मैं तुरंत चल दिया, நான் உடனே ஆரம்பித்து விட்டேன். यही है अर्पण, இதுதான் அர்ப்பணம். यहाँ पर डिस्कशन का कोई बात नहीं है, இங்கே கலந்தாலோசிப்பதற்கு ஒரு இடமும் கொடுக்கப்படவில்லை. यही है हमारा विश्वास, இதுதான் நம்முடைய விசுவாசம். तब यहाँ क्या लिखा है पढ़ेंगे, इब्रानियों उसकी 11वां अध्याय का 17 और 18 वचन को पढ़ेंगे। எபிரேயர் 11வது அதிகாரம் 17வது 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். विश्वास से अब्राहम ने परखे जाने के समय में इसहाक को बलिदान चढ़ाया, और जिसने प्रतिज्ञाओं को सच माना था, और जिससे यह कहा गया था इसहाक से तेरा वंश कहलाएगा, वही अपने लौते को चढ़ाने लगा. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே,
இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி 19 वचन भी पढ़ेंगे, 19 भी क्योंकि पढ़ेंगे। उसने मान लिया कि परमेश्वर सामर्थी है कि उसे मरे हुए में से जिलाए, अतः उन्हीं में से दृष्टांत की रीति पर वह उसे फिर मिला। தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். यहाँ पर हम लोग देखते हैं இங்கே நாம் பார்க்கிறோம் परमेश्वर की सामर्थ पर जरा सा भी अविश्वास नहीं था। இங்கே ஆண்டவருடைய வல்லமையின் மேலே அவனுக்கு கொஞ்சம் கூட அவிசுவாசம் இல்லை. पूरे विश्वास कर रहा है। முழுவதுமாக ஆண்டவருடைய வல்லமையின் மேலே விசுவாசம் जब வைத்தவனாய் शरीर मरा हुआ था तब बच्चा को परमेश्वर दे सकता है। என் சரீரம் செத்து போயிருந்த சூழ்நிலையிலே எனக்கு பிள்ளையை ஆண்டவர் கொடுக்க முடியும் என்று சொன்னார். मैं काट करके फेंक दूं तब पर भी परमेश्वर उस मरा हुआ में फिर से जीवन को ला सकता है। நான் அவனை வெட்டி பலியிட்டாலும் கூட அந்த மரித்த சரீரத்தையும் அவர் திரும்ப உயிரோடு கூட எழுப்ப வல்லவர். ताली बजा करके परमेश्वर को महिमा கரங்களை करें। தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். आज के दिन में भी, आज के दिन में இன்றைக்கும் கூட हमारा विश्वास कैसा है? நம்முடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது? हम परमेश्वर के लिए सैक्रिफाइस करने के लिए, परमेश्वर के लिए हम बलिदान के रूप में देने के लिए कितने हम आगे बढ़ते हैं? நாம் ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்காக எவ்வளவாக நாம் முன்னேறி போகிறவர்களாக இருக்கிறோம்? हम किसी समय में हम लोग दक्षिण से आए होंगे या उत्तर भारत से हम सेवकाई में हम जुड़े होंगे। நாம் ஊழியத்திற்கு தென்னிந்தியாவிலிருந்து அல்லனா வட இந்தியாவிலிருந்து நம்ம அநேக இடங்களிலிருந்து வந்திருக்கலாம். लेकिन आज हमारा प्रतिदिन की जो अर्पण की जो जीवन, ஆனால் இன்றைக்கு நாம் ஒவ்வொரு நாளுக்குரிய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை कैसा है? எப்படியாக இருக்கிறது? विश्वास में हम प्रतिदिन बढ़ रहे हैं कि घट रहे हैं? விசுவாசத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் தொடர்ந்து முன்னேறுகிறோமா அல்லது பின்னோக்கி போகிறோமா? यहाँ पर एक वचन पहले लिखा हुआ था, अभी है कि नहीं पता। இங்க இதுக்கு முன்பாக ஒரு வசனம் அங்க எழுதி இருந்தது, இப்போது இருக்கான்னு தெரியல. कछुआ चाल भी चलिए लेकिन आगे बढ़िए। நீங்க ஆம மாதிரி முன்னேறினாலும் பரவாயில்ல, முன்னேறி கொண்டே இருங்கள். अगर कछुआ चाल में भी आप चलेंगे भैया, आगे बढ़ते जाएंगे। ஆமை எப்படியா கடந்து போகுமோ அதே போல கூட போனாலும் பரவாயில்ல, ஆனா முன்னேறிட்டே இருங்க. आप चलते बनिए, நீங்கள் நடந்து கொண்டே இருங்கள். आप विश्वास की जीवन में आगे बढ़ते जाइए। நீங்கள் விசுவாச வாழ்க்கையிலே தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருங்கள். मैं हमेशा टीबीसी में जाता हूं तो एक बात को मैं बताता हूं। நான் டிபிசில ஒவ்வொரு முறை போகும்போது ஒரு காரியத்தை சொல்லுவேன். मसीह जीवन में रिवर्स गियर नहीं है। அங்க கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பின்னாடி போகிற அந்த கியர் கிடையாது. हम आडी कार नहीं है, बैलगाड़ी है। நம்ம ஆடி கார் கிடையாது, நம்ம மாட்டு வண்டி. हम बैलगाड़ी है विश्वास जीवन में। நம்ம விசுவாச வாழ்க்கையில மாட்டு வண்டியா இருக்கிறோம். क्यों? ஏன்? मसीह जीवन में रिवर्स गियर रहता तो सोचिए थोड़ा सा। கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பின்னாடி போகிறதுக்குரிய ரிவர்ஸ் கியர் இருக்கும் என்று சொன்னால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். कई लोग का गाड़ी रिवर्स गियर में आ रहता है। சில நேரங்களில் அநேகருடைய வாழ்க்கை ரிவர்ஸ் கியர்லேயே தான் இருக்குது. हालेलुया, हालेलुया। ठीक। तो हम क्यों बैलगाड़ी है? ஏன் நாம் மாட்டு வண்டியாக இருக்கிறோம்? बैलगाड़ी में रिवर्स गियर नहीं है। நாங்கள் மாட்டு வண்டியில் ரிவர்ஸ் கியர் கிடையாது. अगर आप बैल को लगा दिए हैं गाड़ी में, நீங்கள் அந்த காளைகளை அதில் போட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் वो आगे ही बढ़ेगा। அது முன்னோக்கி தான் போகும். कई बैलगाड़ी पीछे देखे हैं आप लोग? எப்பயாவது நீங்க பின்னோக்கி போறத பார்த்திருக்கீங்களா? बैलगाड़ी पीछे की ओर दौड़ते हुए देखे हैं आप लोग? எப்பயாவது பின்புறமா ஓடுறத பார்த்திருக்கீங்களா? अगर कोई देखे तो बताइए, हम भी जाके देखेंगे। நீங்க பார்த்திருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. फिर इसको मैं बताऊंगा नहीं। நான் இதனை हाँ, बैलगाड़ी சொல்ல पीछे மாட்டேன். जाता है। ठीक है, वेरी गुड। तो मसीह जीवन आगे की ओर, उसमें विश्वास होना चाहिए, उसमें हम परमेश्वर के लिए सौंपने वाली चीजों को सौंपने की जरूरत है। கிறிஸ்தவ வாழ்க்கையானது தொடர்ந்து முன்னேறுகிற வாழ்க்கையாக இருக்கிறது. நாம் விசுவாசத்திலும் சரி, ஆண்டவருக்காக அர்ப்பணிப்புற காரியத்திலும் சரி தொடர்ந்து நாம் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். जे अब्राहम ने सुना, उसको विश्वास किया। ஆபிரகாம் எதை கேட்டாரோ அதை விசுவாசித்தார். आज हम लोग भी सुनते जाते हैं, विश्वास भी करते हैं। நாம் இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், விசுவாசிக்கிறவர்களாக இருப்போம். तीसरी बात, மூன்றாவது காரியம், पवित्र जीवन के लिए, பரிசுத்த வாழ்க்கைக்காக. ये जो है सामुएल के जीवन से हम लोग देखेंगे। இது நம் சாமுவேலுடைய வாழ்க்கையிலிருந்து நான் பார்க்கிறோம். पहला सामुएल 1 சாமுவேல் 3 की 9 और 10 वचन को पढ़ेंगे। 3வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். पहला सामुएल 3 अध्याय 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 9 और 10। 9வது வசனம் 10வது வசனம். इसलिए एली ने सामुएल से कहा, जा लेट रह, और यदि वह तुझे फिर पुकारे तो तू कहना, हे यहोवा कह, क्योंकि तेरा दास सुन रहा है। तब सामुएल अपने स्थान पर जाकर लेट गया। तब यहोवा आ खड़ा हुआ और पहले के समान पुकारा, सामुएल सामुएल। सामुएल ने कहा, कह, क्योंकि तेरा दास सुन रहा है। சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்போது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான்.
சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். यहाँ पर सामुएल का जीवन हम सब जानते हैं। இங்கே சாமுவேலுடைய வாழ்க்கையை நாம் எல்லாரும் அறிந்தவர்களாய் இருக்கிறோம். वो जो है एक ऐसा बेटा है अपना माँ के लिए बहुत एक खास था। இங்கே இவன் இப்படிப்பட்ட குமாரனாய் இருந்தான். அவன் மகனுக்கு அது விலையேற பெற்ற மகனுக்கு, அந்த தாய்க்கு விலையேற பெற்ற குமாரனாய் இருந்தான். वो जैसा मन्नत मानी थी वैसे ही परमेश्वर के सन्मुख में, परमेश्वर के भवन में उस बेटा को छोड़ दी। எப்படியாக அந்த தாய் ஆண்டவரிடத்திலே பொருத்தனை பண்ணினாலோ அப்படியாகவே அந்த மகனை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாள். लेकिन यहाँ का परिस्थिति उतना अच्छा नहीं है। ஆனால் இங்கே சூழ்நிலை அவ்வளவு நல்ல சூழ்நிலையாக காணப்படவில்லை. जरूर वो परमेश्वर के भवन में सेवा कर रहा है, परमेश्वर को सेवा कर रहा है। உண்மைதான், அவன் ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆண்டவருக்கு சேவைகளை செய்து கொண்டிருக்கிறவனாய் இருந்தான். लेकिन परिस्थिति उतना अच्छा नहीं है। ஆனால் சூழ்நிலை அவ்வளவு நல்ல சூழ்நிலையாக காணப்படவில்லை. क्या परिस्थिति भैया? என்ன சூழ்நிலை ஐயா? वो प्रतिदिन जिससे मिलता है, जिससे वो रिपोर्ट करता है, उन लोग कोई परमेश्वर के योग्य जीवन नहीं जी रहे हैं। அவன் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறவர்கள் யாருக்கு அவன் பொறுப்பு கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமோ அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிறவர்களாக காணப்படவில்லை. क्योंकि यहाँ एली की जो है बेटे के बारे में लिखा हुआ है। ஏனென்று சொன்னால் இங்கே ஏலியினுடைய பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. पहला सामुएल दूसरा अध्याय का 12वां वचन और 22वां वचन को पढ़ेंगे। 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 12வது வசனம் 22வது वचनத்தை வாசிப்பீர்கள். 12 और 22। एली के पुत्र तो लुच्छे थे, उन्होंने यहोवा को न पहचाना। एली तो अति बूढ़ा हो गया था और उसने सुना कि उसके पुत्र सारे इस्राएल में कैसा व्यवहार करते हैं, वरन मिलाप वाले तम्बू के द्वार पर सेवा करने वाली स्त्रियों के संग कुकर्म भी करते हैं। ஏலியின் குமாரர் பேரியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூடுகிற ஸ்திரீகளுடைய சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு, जो संसार की बातें से वे आकर्षित होते हैं, உலக பிரகாரமான காரியத்தினாலே அவர்கள் ஈர்க்கப்பட்டு போய் விடுகிறார்கள். बहुत आसान से। மிகவும் எளிமையாக. तुम्हारा मोबाइल कितना का है? உன்னோட போன் எவ்வளவு ரேட்டு? 13,000। 13,000. हमारा 23,000। तुरंत 13,000 वाला चला जाएगा कूड़ा काना में, इसको 25,000 को लेना ही लेना है। எனக்கு 23,000 ரூபான்னு தெரிஞ்ச உடனே உடனே வீட்டுக்கு அங்க போயிடுவாங்க. 25,000 ரூபாய்க்கு போன் வாங்குறது. लेना ही लेना, उससे क्या काम है पता नहीं है भैया। வாங்கணும் அதுல என்ன இருக்குன்னு தெரியாது. वो रखा है, அவங்க வச்சிருக்காங்க, वो किया है, அவங்க செஞ்சாங்க, वो किया है, அவங்க செஞ்சாங்க, मैं भी करूंगा। நானும் செய்வேன். हाँ, क्या दम कमी है हमें? என்னிடத்துல என்ன குறைவு இருக்கு? हमारा भी सब है सामर्थ्य, என்கிட்டயும் எல்லா பலனும் இருக்கு, है ना बच्चे? सब है, எல்லாம் என்கிட்டயும் இருக்கு. लेकिन सब हमारे लिए योग्य का कार्य ஆனால் नहीं எல்லாம் रहेगा। நமக்கு தகுதியானதா இராது. यहाँ सामुएल को देखते हैं, இங்கே சாமுவேலை நாம் பார்க்கிறோம். एक विपरीत परिस्थिति है। இங்கே மிகவும் ஒரு வித்தியாசமான சூழ்நிலை. उसकी जो बास की बेटे सब लुच्चे हैं। அங்கே அவனுக்கு தலைவராக இருக்கிறவருடைய பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் எல்லாம் கேடானவராக இருக்கிறார்கள். लुच्चे बाइबल लिखा है, लुच्चे। அவர்கள் எல்லாம் பேலியாளின் மக்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. बहुत बहुत खराब से भी खराब, मतलब उन लोगों को कुछ रखने का कोई स्थान नहीं है। அவர்களை எந்த நிலையிலுமே வைக்க முடியாது, அவ்வளவு கேவலமான சூழ்நிலையில் இருக்கிறவர்கள். क्या सामुएल ये सबको देखा होगा कि नहीं देखा होगा? சாமுவேல் அவர்கள் எல்லாம் பார்த்திருப்பாரா இல்லையா? वो सबको सुना होगा कि नहीं सुना होगा? அவருடைய காரியங்களை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பாரா இல்லையா? 21वां वचन पढ़िएगा। 21வது வசனத்தை வாசியுங்கள். यहोवा ने हन्ना की सुधि ली और वह गर्भवती हुई और उसके 3 बेटे और 2 बेटियां उत्पन्न हुई और बालक सामुएल यहोवा के संग रहता और बढ़ता गया। அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். यहाँ लिखा है सामुएल बालक यहोवा के संग रहा हुआ बढ़ता गया। இங்கே எழுதப்பட்டிருக்கிறது சாமுவேல் கர்த்தரோடு கூட இருந்தான், அவரிடத்தில் சந்நிதியிலே வளர்க்கப்பட்டான் என்று சொல்லி. अगले ही वचन में ये सब जो हम लोग पढ़े थे वो सब लिखा हुआ है। அதுக்கு அடுத்த வசனத்துல தான் நம்ம வாசித்த எல்லா காரியங்களும் எழுதப்பட்டிருந்தது. ज्यादा दूर की बात नहीं है, அங்க ரொம்ப தொலைவுக்குரிய காரியங்கள் அல்ல. यहाँ आकर्षित नहीं हुआ, ஆனால் அவன் ஈர்க்கப்பட்டவனாய் போகவில்லை. उससे आकर्षित नहीं हुआ, அவன் அந்த காரியங்களினாலே ஈர்க்கப்படவில்லை. कोई उसमें कोई इंटरेस्ट नहीं ले रहा। அதன் மேலே அவன் கவனத்தை செலுத்தவில்லை. हमारे लिए एक बुलाहट है, நமக்காக ஒரு அழைப்பு உண்டு, हमारे लिए एक काम रखी हुई है, நமக்காக ஒரு காரியம், ஒரு வேலை வைக்கப்பட்டிருக்கிறது. हम ये संसार के साथ मिलजुल करके रहने वाले नहीं हैं। நாம் இந்த உலகத்தோடு ஒத்து வாழ்கிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. हमें परमेश्वर ने अलग किया है, ஆண்டவர் நம்மை தனியாக பிரித்தெடுத்திருக்கிறார்.
हम अलग जिएंगे। நாம் தனியாக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ जब வேண்டும். इसराइल को जो कलीसिया के रूप में जो पिलेयाम ने देखता था, इसराइल की जो எங்க இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட சபையாக பிலேயாம் பார்த்த பொழுது वे अकेले बसेंगे करके कहा था, அவர் தனியாக நின்றவராக இப்படியாக சொன்னார். वे अकेले बसेंगे। ये गिनती के किताब 23वां अध्याय का 9वां वचन पढ़िएगा। என்னாமும் 23வது அதிகாரம் 9வது வசனத்தை படிக்கலாம். चट्टानों की चोटी पर से वो मुझे दिखाई पड़े हैं। पहाड़ियों में से मैंने उनको देखा है। वह एक ऐसी जाति है जो अकेली बसी रहेगी और अन्य जातियों से अलग गिनी जाएगी। கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். ये जो है ऐसे जाति है, இங்கே இப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கிறார்கள். वे இவர்கள் अकेले बसे रहेंगे இவர்கள் தனியாக தான் இருப்பார்கள். और अन्य जातियों से अलग गिने जाएंगे। இவர்கள் மற்ற ஜாதிகளிலிருந்து கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். कैसा हम दिखाई देंगे? நாம் எப்படியாக மற்றவர்களுக்கு தென்படுகிறோம்? क्या मिलजुल करके रह रहे हैं, நாம் எல்லாரும் கூட ஒத்து அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கிறோமா? या हमारा एक यूनिक, मैं एक अलग किया गया इंसान करके मैं प्रतिदिन मेरा जीवन में सोचते हैं? அல்லது நாம் ஒரு தனித்தன்மையுடைய பிரித்தெடுக்கப்பட்டவனாக இருக்கிறேன் என்று நாம் ஒவ்வொரு நாளும் நாம் காண்பிக்கிறோமா? ये कलीसिया के रूप में नाम और इंडिविजुअल पर्सनल लाइफ में ஒரு சபையாக ஒரு தனி நபராக हम अलग किए गए लोग हैं करके हमारे लिए एक बुलाहट है, हमारे लिए परमेश्वर का एक मकसद है, इसे हम कभी ना भूलें। நமக்காக ஒரு அழைப்பு உண்டு, நமக்காக ஆண்டவருடைய ஒரு காரியம் உண்டு. நாம் தனியாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். यहाँ पर हम सामुएल के बारे में और एक वचन पढ़ करके हम लोग आगे बढ़ेंगे। இங்கே சாமுவேலை குறித்து இன்னொரு வசனத்தை வாசித்து விட்டு நாம் தொடர்ந்து முன்னேறலாம். 26वां वचन पढ़ेंगे, 2 अध्याय का 26 இரண்டாம் அதிகாரம் 26வது வசனம். पहला सामुएल 2 अध्याय का 26वां वचन। परंतु सामुएल बालक बढ़ता गया और यहोवा और मनुष्य दोनों उससे प्रसन्न रहते थे। சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். हालेलुया। அல்லேலூயா. यहाँ परमेश्वर को अगर प्रसन्न करने के लिए अगर हम तत्पर रहेंगे, இங்கே நாம் ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்காக இருப்போம் என்று சொன்னால் बाकी सारे बातें अलग होते जाएगा। மற்ற எல்லா காரியங்களும் தனியாக பிரிந்து போய்க்கொண்டே இருக்கும். क्योंकि जो परमेश्वर से प्रेम रखता है वो बुराई से दूर रहता है। ஏனென்று சொன்னால் யார் ஒருவர் ஆண்டவரை நேசிக்கிறார்களோ அவர்கள் தீமையிலிருந்து விலகி இருக்கிறார்கள். नीति वचन में लिखा है, நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கிறது. जो परमेश्वर को प्रसन्न करना चाहता है யார் ஆண்டவனை பிரியப்படுத்த விரும்புகிறார்களோ वो बुराइयों से दूर रहेगा। அவர்கள் தீமையிலிருந்து தூரமாய் இருப்பார்கள். प्यारों, பிரியமானவர்களே, आज परमेश्वर को वाणी ये है, இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தம் இதுதான். हम अलग किए गए हैं। நாம் தனியாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். हम लोग देखे थे पहले उद्धार के लिए परमेश्वर का आवाज, முதலாவது நாம் பார்த்தோம் ரட்சிப்பை கொடுக்கிறதற்காக ஆண்டவருடைய அழைப்பு. उसके बाद विश्वास में बढ़ने के लिए परमेश्वर का आवाज, இரண்டாவது நாம் விசுவாசத்திலே தொடர்ந்து முன்னேறுவதற்கு ஆண்டவருடைய சத்தம். तीसरा जो है पवित्र जीवन के लिए परमेश्वर की आवाज, மூன்றாவது நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவருடைய சத்தம். अब हम लोग पौलुस की जीवन से अपने समर्पण की जीवन को और ताजा करने के लिए हम लोग कोशिश करेंगे। இன்றைக்கு நாம் பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை புதுப்பிப்பதற்காக நாம் முயற்சி செய்வோம். पौल को हम सब जानते हैं, सऊल था, பவுலை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அவர் ஒரு சவுலாக காணப்பட்டார். वो अपने जो धर्म के लिए बहुत भक्ति और धून दिखाने वाला था। அவர் தன்னுடைய மதத்திற்காக அதிகமாக வைராக்கியமாக இருக்கிறவராக காணப்பட்டார். जिससे वो भरोसा करता था, जिससे वो विश्वास करता था, उसमें पूर्ण निपुण हो गया था। அவர் எந்த காரியத்தை அவர் விசுவாசித்திருந்தாரோ நம்பியிருந்தாரோ அதிலே மிகவும் வைராக்கியமானவராய் காணப்பட்டார். वो किसी से समझौता नहीं करता था। அவர் யாரையும் புரிந்து கொள்கிறவராக இல்லை. वो इसके लिए खून करने के लिए या हत्या करने लायक उतना जगह तक, उतना जो एंड तक, उसका उस छोर तक जाने के लिए वो तैयार था। அவர் அந்த காரியத்திற்காக ரத்தம் சிந்தும் அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு எல்லைக்கு கூட போகிறவராக காணப்பட்டார். लेकिन परमेश्वर का आवाज को जब उन्होंने सुना, ஆனால் அவர் எப்பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டாரோ वो पूर्ण रीति से अपने जीवन को वो सौंपा। ஆனால் அவர் முழுவதுமாக ஆண்டவருடைய தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறவராக காணப்பட்டார். प्रेरितों का 9वां अध्याय का 3 से 6 तक हम लोग पढ़ते हैं। அப்போஸ்தலர்கள் 9வது அதிகாரம் 3 से 7 வசனங்கள் வரைக்கும் பார்க்கும் பொழுது, परंतु चलते चलते जब वह दमिश्क के निकट पहुंचा तो एकाएक आकाश से उसके चारों ओर ज्योति चमकी और वह भूमि पर गिर पड़ा और यह शब्द सुना
हे साउल तू मुझे क्यों सताता है? उसने पूछा, हे प्रभु तू कौन है? उसने कहा, मैं यीशु हूँ जिसे तू सताता है। परंतु उठकर नगर में जा और जो तुझे करना है वह मैं तुझसे कहा। அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியில் வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்திற்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். यहाँ पर हम सबको इस रीति से नहीं और किसी न किसी रीति से एक बुलाहट हुआ होगा. நாம் எல்லாரும் இப்படிப்பட்ட வழியாக அல்ல, ஏதாவது ஒரு விதத்திலே ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவர்களாக இருக்கிறோம். हम सब निश्चय जानते हैं हम सब बुलाए गए लोग हैं. நாம் உறுதியாக அறிந்திருக்கிறோம் நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி. लेकिन उस बुलाहट को पूरा करने के जो मार्ग जो है वो आसान नहीं है. ஆனால் அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கான பாதையானது அது சாதாரணமானதாக எளிமையானதாக இருக்காது. सबको जो है एक गुलाब बिछा हुआ एक रास्ता नहीं मिलता है. எல்லாருக்கும் அப்படியாக அலங்கரிக்கப்பட்ட பாதை கிடையாது. सब कांटों को ऊपर चढ़ करके भी जाना पड़ेगा. இன்னும் முள்ளுகளின் வழியாகவும் நாம் கடந்து செல்ல வேண்டிய காரியம் இருக்கும். लेकिन जैसा ये पौलुस के बारे में हम लोग पढ़ते हैं, कई वचन है, कई जगह में है, भैया भी कुछ बताए थे. நாம் இந்த பவுலை குறித்து अनेक இடங்களில் अनेक வசனங்களிலே நம் ஐயாவும் சொன்ன மாதிரி நம்ம காரியங்களை படிக்கிறோம். लेकिन पौलुस अपने जो अर्पण की जो समर्पण की जीवन में कभी भी वो पीछे नहीं हटा. ஆனால் பவுலானவர் தன்னுடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் ஒருபோதும் அவர் பின்வாங்கவில்லை. हम लोग पतरस के बारे में पढ़ते हैं, நாம் இங்க பேதுருவை குறித்து படிக்கிறோம். क्या वो यीशु मसीह जैसा वो उन लोग से छोड़ दिए, यीशु मसीह अलग हुए, वो तुरंत अपना काम में धंधा में फिर से लौट गया था. இயேசு கிறிஸ்துவை விட்டு எப்பொழுது அவர்கள் பிரிந்தார்களோ உடனே தன்னுடைய வேலையை செய்வதற்கு தன்னுடைய சொந்த வேலையை செய்வதற்கு புறப்பட்டார். लेकिन पौलुस कभी अपने जीवन में पीछे को ओर मोड़ करके नहीं देखा. ஆனால் பவுலானவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் பின்னாக திரும்பி தன்னுடைய வேலையை பார்க்கவில்லை. यहाँ पर हम लोग एक बात को बहुत हम प्रेरितों का कई बार मैं पढ़ करके मैं अपने को मतलब हिम्मत में ले आता हूँ. நாம் अनेक முறை அந்த அப்போஸ்தலர் நடபடிகளை படித்து நான் என்னை தைரியப்படுத்திக் கொள்கிறேன். ये जो प्रेरितों का 14 अध्याय का 19वां वचन पढ़ेंगे. அப்போஸ்தலர்கள் 14வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். परंतु कुछ यहूदियों ने अंताकिया और इकोनियम से आकर लोगों को अपनी ओर कर लिया और पौलुस पर पथराव किया और मरा समझकर उसे नगर के बाहर घसीट कर ले गए. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். अगर हमें कोई ऐसा करता, ஒருவேளை என்ன யாராவது நம்மளை யாராவது ஒருத்தர் இப்படி செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா फिर उस जगह में कभी सोच करके भी मैं नहीं देखूंगा. நாம அந்த இடத்துக்கு போறதுக்கு நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். उठ करके भाग जाएंगे, எந்திரிச்சு ஓடியே போயிடும். क्योंकि यहाँ मरा हुआ समझ करके सागर के बाहर ले जा करके फेंक दिया, लाश समझ करके. இங்கே மரித்து போன சரீரம் என்று எண்ணி அங்க பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் அவரை வீசி போட்டார்கள். आजकल हम लोग देखते हैं किसी भी शहर के अंदर हम लोग प्रवेश करते हैं, वहाँ मरा हुआ गाय कुत्ता ये सब फेंका हुआ रहता है सड़क करके किनारे, सागर वो रोड के किनारे. இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது சில பட்டணங்களுக்குள்ளாக நுழையும் போது அந்த நதியில இல்லைனா இருக்கிற அந்த ஓர பகுதிகளில் அங்க செத்து போன சரீரங்களை தூக்கி போட்டிருப்பார்கள். जो मरा हुआ आदमी के शहर में कोई काम नहीं है, அங்க மரித்து போன நபருக்கு அந்த பட்டணத்துல வேலை இல்லை. लेकिन यहाँ पर इसके हिम्मत को देखिएगा. 20वें वचन में 20வது வசனத்துல அவருடைய தைரியத்தை பாருங்கள். पर जब चेले उसके चारों ओर आ खड़े हुए तो वह उठकर नगर में गया और दूसरे दिन बरनबास के साथ दिरबे को चला गया. சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவோடு கூட தெருபைக்கு புறப்பட்டு போனான். जहाँ पर पत्थर मारा गया है वहीं पर फिर से प्रवेश किया है. எந்த இடத்திலே கல்லெறியப்பட்டதோ அதே இடத்திற்கு திரும்பவும் கடந்து வருகிறான். क्यों? वो अगर डरता उसके पीछे वाला सब डर के भाग जाएंगे. ஏன் அவன் ஒருவேளை பயந்திருப்பார் என்று சொன்னால் அவரை பின்பற்றி வருகிறவர்கள் பயந்து ஓடி போயிருப்பார்கள். मुझे जो बुलाया वो कौन है करके उसको मालूम है. என்னை அழைத்தவர் யார் என்று அவருக்கு தெரியும். वो कब तक नहीं मरेगा वो भी उसको मालूम है. அவர் எப்ப வரைக்கும் சாக மாட்டார் அதுவும் தெரியும் அவருக்கு. क्योंकि और 21वां वचन में लिखा है फिर वो वहां से हट करके गया
वो कई लोगों को चेला बनाया करके वो लिखा हुआ है। இங்கே தொடர்ந்து வருகிற வசனங்களை நீங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் அவர் அங்கிருந்து போய் அநேக சீசர்களை உருவாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. हम अपने अर्पण में समर्पण में बने रहने के लिए परमेश्वर की आज आवाज आ रही है। இன்றைக்கும் கூட நம்முடைய அர்ப்பணிப்பிலே நிலைத்து இருப்பதற்காக உறுதியாக இருப்பதற்காக ஆண்டவருடைய சத்தம் நம்மிடத்திலே கடந்து வருகிறது. क्या उसको बुलाहट था? அவருடைய அழைப்பு என்னவா இருந்தது? प्रेरितों को 26वां अध्याय में वही खुद कहता है, அப்போஸ்தலர்கள் 26வது அதிகாரம் சொல்லுகிறது. 18वां वचन से पढ़ेंगे, 18-19 18-19 வசனங்களை வாசிக்கலாம். कि तू उनकी आंखें खोले कि वे अंधकार से ज्योति की ओर और शैतान के अधिकार से परमेश्वर की ओर फिरे, कि पापों की क्षमा और उन लोगों के साथ जो मुझ पर विश्वास करने में पवित्र किए गए हैं मीरास पाएं। अतः हे राजा अग्रिप्पा, मैंने उस स्वर्गीय दर्शन की बात ना टाली। அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திருப்பும்படி நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். ஆகையால் அகரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. यहाँ पर हम लोग देखते हैं 17वां अध्याय में वो जिसके लिए मरता था परमेश्वर वहाँ पर उसे इस्तेमाल नहीं किया। यहूदी लोगों के लिए वो मरता था, यहूदी यहूदी करके कहता था, वहाँ परमेश्वर उसे इस्तेमाल नहीं किया। இங்கே நாம் பார்க்கிறோம், யாருக்காக ஆண்டவர் மரித்தாரோ அங்கே அவர்கள் பயன்படுத்தவில்லை. नहीं, पौलुस जिसके लिए बहुत धून दिखाता था परमेश्वर उनको वहाँ पर इस्तेमाल नहीं किया। பவுல் யாருக்காக அதிக பக்தி வைராக்கியம் பாராட்டினாரோ அவர்களிடத்திலே பவுலை பயன்படுத்தவில்லை. लेकिन अन्य जाति के पास उन्हें ले चल रहा है। एक विजन है परमेश्वर के लिए, उनके प्रति एक योजना है। ஆண்டவர் அவர் மேலே ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை வைத்திருந்தார். புறஜாதிகளிடத்திலே அவர்களை எடுத்துக்கொண்டு போனார். आज हमें भी परमेश्वर यहाँ पर ले आया है। இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்மை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். यहाँ पर बिहार की गली गली में कोने कोने में अभी भी लोग अंधकार में जी रहे हैं, जैसा 18वां वचन में लिखा हुआ है। இங்கே 18வது வசனத்தில் எழுதப்பட்டது போல இன்றைக்கும் கூட பீகாரிலே ஒவ்வொரு தெருக்களிலும் ஜனங்கள் அந்தகாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். हम अपने समर्पण को, अपना अर्पण को एक बार सोच करके जांच करके देखना होगा। நாம் நம்முடைய அர்ப்பணிப்பை மீண்டும் ஒரு முறையாக தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறோம். क्या मैं उस समर्पण में आज भी कार्यरत हूं या काम चला रहा हूं? இன்றைக்கும் கூட அந்த அர்ப்பணிப்பில் அதே அளவுல நான் உறுதியாக இருக்கிறேனா அல்லது நான் காரியங்களை பொருட்டாக செஞ்சு கொண்டு இருக்கிறேனா? मैं मनुष्य के डर करके मैं कार्य कर रहा हूं या परमेश्वर से मेरा ऑर्डर आ रहा है कि நான் மனிதர்களுக்கு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேனா அல்லது ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேனா? उस दर्शन के लिए हम आज्ञा मान रहे हैं कि नहीं? அந்த தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறேனா இல்லையா? या अपने घर संभाल करके बैठे हैं? அல்லது என்னுடைய குடும்பத்தை நான் பராமரித்துக் கொண்டு அப்படியே சூழ்நிலையில் இருக்கிறேனா? आज फिर एक बार हम अपने को जांचेंगे। இன்றைக்கு மீண்டும் ஒரு முறையாக நாம் நம்மை தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். पौलुस के जीवन में एक रूपांतरण आया, एक ट्रांसफॉर्मिंग आया। அந்த பவுலுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம், ஒரு மறுரூபம் வந்தது. परमेश्वर का वाणी पूरा कलीसिया के लिए, சபை ஆண்டவருடைய சத்தம் எல்லா சபைக்குமானது. मैं शीघ्र आ रहा हूँ, நான் சீக்கிரத்திலே வருகிறவராய் இருக்கிறேன். आजकल के लोग भूले हुए एक शब्द है ये, இன்றைக்குரிய ஜனங்கள் மறந்து போயிருக்கிற ஒரு வார்த்தை, मैं शीघ्र आ रहा हूँ, நான் சீக்கிரமாய் வருகிறேன், मैं शीघ्र आ रहा हूँ। நான் சீக்கிரத்திலே வருகிறேன். जो जीवित है वो उठा लिए जाएंगे, ஜீவனோடு கூட இருக்கிறவர்கள் என்னோடு கூட வருவார்கள். जो मरे हुए हैं वे पहले जी उठेंगे। மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழும்புவார்கள். इस आशा आज हम में कितने लोग में है? இன்றைக்கு இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு நமக்குள்ளாக எத்தனை பேருக்குள்ளாக இருக்கிறது? इस महिमा को देखने के लिए हम कितने तत्पर है? நாம் இந்த மகிமை பார்ப்பதற்கு எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறோம்? अरे देखा जाएगा, जब आएगा तो आवाज आएगा ना, तब मन फिराया அது जाएगा। வரும்போது பாத்துக்கலாம், சத்தம் வரும்ல, அப்ப பாத்துக்கலாம். उस समय में उद्धार नहीं होगा। அப்படிப்பட்ட நேரத்திலே ரட்சிப்பு நடக்காது. अभी मैं पहले भी बताया था, अभी उद्धार का वक्त है। நான் முதலாவது சொன்ன பிரகாரம் இப்போதுதான் ரட்சிப்புக்குரிய நேரம். परमेश्वर का साथ अपने रिश्ता को ठीक करने का अभी वक्त है। இப்போதுதான் சரியான நேரம் ஆண்டவரோடு உள்ள உறவை சரி செய்வதற்கு. जो उस महिमा को देखना है तो अभी ठीक होने की जरूरत है। அந்த மகிமையை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது நாம் சரியாக வேண்டிய அவசியம் உண்டு. जैसा वो बादलों में उठा लिया गया है वैसा ही वो फिर से आने वाला है। அவர் எப்படியாக மேகங்களின் நடுவே எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படியாகவே அவர் கடந்து வருவார். विश्वास करने वाले हालेलुया बोलेंगे। விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லலாம். वो आएगा, அவர் கண்டிப்பாக வருவார். जैसा वो उद्धारकर्ता के रूप में, मेसिया के रूप में संसार में आया, वो जितने सच है
அவர் எப்படியாக ரட்சிப்பை கொடுக்கிற மேசியாவாக இந்த உலகத்திற்கு வந்தாரோ எவ்வளவு உண்மையானதாக இருக்கிறதோ उतना ही सच्चे वो न्याय के रूप में संसार में फिर से आएगा। அதே அளவு சத்தியமாகவே அவர் நிச்சயமாக நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாகவும் வருவார்। एक कलीसिया उसके लिए तैयार रहे। அந்த சபையானதே நீ அதற்காக ஆயத்தமாயிரு। ये प्रकाशित वाक्य 22 का 7 पढ़ेंगे। வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 7வது வசனம்। देख मैं शीघ्र आने वाला हूँ, धन्य है वह जो इस पुस्तक की भविष्यवाणी की बातें मानता है। இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது। आपके साथ उनके साथ रिवार्ड भी आ रहा है आपके लिए। அவரோடு கூட நம்முடைய கிரியைக்குரிய பலனும் வருகிறதா இருக்கிறது। लेकिन 11वां अध्याय और हमें चेतावनी देता है। இன்னுமாக இன்னொரு எச்சரிப்பின் சத்தத்தையும் அங்கே கொடுக்கிறது। 11वां वचन पढ़ेंगे। 11வது வசனத்தை வாசிக்கலாம்। जो अन्याय करता है वह अन्याय ही करता रहे, और जो मलिन है वह मलिन बना रहे, और जो धर्मी है वह धर्मी बना रहे, और जो पवित्र है वह पवित्र बना रहे। அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்। जो अन्याय करता है और अन्याय करें, जो मलिन है वो और मलिन रहे। யார் அநியாயம் செய்கிறான் அவன் இன்னும் அதிகமாக அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்। लेकिन हमारा वो मतलब नहीं है, हम धर्मी हैं और पवित्र जन हैं। நமக்கு அது அல்ல, நாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம், நீதிமான்களாக இருக்கிறோம்। हम और अपना धार्मिकता में और आगे बढ़ेंगे, நாம் நம்முடைய நீதியில இன்னும் தொடர்ந்து முன்னேறுகிறவர்களாக और இருப்போம்। पवित्रता में हम और आगे बढ़ेंगे, நாம் பரிசுத்தத்திலே இன்னும் பரிசுத்தமாகிறவர்களாக இருப்போம்। क्योंकि वो शीघ्र आने वाला ஏனென்று है। சொன்னால் அவர் சீக்கிரமாக கடந்து ये வருகிறவராக परमेश्वर இருக்கிறார்। का वाणी है, இது ஆண்டவருடைய சத்தம், ये परमेश्वर का वाणी है, सत्य वाणी है। இது ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தம், உண்மையான சத்தம்। हम सब तैयार रहेंगे। நாம் எல்லாரும் ஆயத்தமாய் இருப்போமாக। जैसा वो वचन 20 कहता है, हे परमेश्वर आप आइए। எப்படியாக 20வது வசனம் சொல்லுகிற பிரகாரமாக ஆண்டவரே நீர் வாரும்। सब मिलकर के कहेंगे आमीन, हे यीशु मसीह आप आइए। हाँ, शीघ्र आने वाला हूँ, आमीन, हे यीशु, हे प्रभु यीशु आ। ये हमारा दिल की चाहत होने पाए, இது நம்முடைய இருதயத்தின் வாஞ்சையாக மாறுவதாக। ये प्रभु आइए, ஆண்டவரே நீர் வாரும், ये प्रभु आइए। ஆண்டவரே நீர் வாரும்। हम तैयार हैं, நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம், हम तैयार हैं। நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம்। इसे पुराने कलीसिया के लोग इसे बोल बोल करके लोगों को मारनादा बोल करके लोगों को एक டாடஸ் बांधता रहे थे, मतलब हिम्मत दिला रहे थे। ஆதி காலத்திலிருந்து திருச்சபையில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது இதே மாறானாதா என்று சொல்லி வார்த்தையை சொல்லி ஒவ்வொருவரையும் திடப்படுத்துகிறவர்களாக காணப்பட்டார்கள்। आज कलीसिया के लिए परमेश्वर का वाणी है, இன்றைக்கு இது இந்த சபைக்குரிய எச்சரிப்பின் சத்தமாக இருக்கிறது। वो उद्धार पाने के लिए, ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்குரிய சத்தமாக विश्वास में இருக்கிறது, बढ़ने के लिए, விசுவாசத்திலே முன்னேறுவதற்கு, पवित्र जीवन में आगे बढ़ने के लिए, பரிசுத்த வாழ்க்கையிலே தொடர்ந்து பரிசுத்தமாவதற்கு, और समर्पण अर्पण के जीवन में और बढ़ने के लिए, அர்ப்பணிப்பின் காரியத்தில் இன்னும் அதிகமாக और அர்ப்பணிக்க, उस महिमा को प्राप्त करने के அந்த लिए மகிமையை சுதந்தரித்துக் கொள்வதற்கு हम सब बादलों में उठा लिए जाएंगे। நாம் அந்த மேகங்களின் நடுவே எடுத்துக்கொள்ளப்படுவோம்। जैसा लिखा क्षण भर में हम रूपांतरण हो जाए, அந்த ஒரு வினாடியிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம்। अगर हम मर गए तो जी उठेंगे நாம் மரித்து போனவர்களாக இருப்போம் என்று சொன்னால் உயிரோடு கூட எழும்புவோம்। इस धन्य आशा के साथ இந்த ஆசீர்வாதத்தோடு கூட हम अभी प्रार्थना में जाएंगे। நாம் ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்வோம்।